ஒரு நண்பர் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஷேம் ஆன் இண்டியன்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒருத்தர் லிவிங் பைக்கர் லைஃப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் சேர்ந்த ஒரு தம்பி வந்து அந்த வீடியோவை கொடுத்துருந்தார். அப்புறம் யூஎஸ்ஏல இருக்கிற பொழுது அந்த வீடியோவில் அவர் அப்படி தான் சொல்கிறார். என்னென்னா, உங்கள் இந்தியர்கள் எல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப ஒரு ஷேம் மார்க், அசிங்க மார்க்கு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படிலாம் கேட்குறாரு. உடனே நான் அந்த வீடியோ போடுறது வந்து பொறுக்காமல் என்னை வந்து திட்டுவீங்க, அப்படிலாம் திட்டாதீங்க, உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்கிறார். அட என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த இந்தியர்களுக்கு வந்து மற்றவங்க மேலே ஒரு எம்பத்தி இல்லை அப்படிங்கிறது, அனுதாபம் இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ரோட்டில் வந்து குப்பை போடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த இது செவுத்தில் வந்துட்டு பான் பராக்கா துப்புறது, இந்த மாதிரியான சிறுநீர் கழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இதை வந்து இப்போ குப்பை போட்டிங்கன்னா அதை ஒருத்தன் அள்ளுறான்ல, தூய்மை பணியாளர்னு ஒருத்தன் உட்காந்து அள்ளுறான், அவன் மேலே உங்களுக்கு அனுதாபம் இல்லை. இந்த ஒரு ஒரு அழகான ஒரு வாலை பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தானே, அவன் உழைப்பின் மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை இல்லை இப்படின்னு அவர் அடுக்கிக்கிட்டே போகிறார். அதாவது நீங்கள் வந்து ராங் ஒன் வேல போகிறது, அவர் சட்டத்தை மதிக்கலை, அப்படி இப்படிலாம் எல்லாமே சொல்கிறார். அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இந்தியாவில் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம மக்களுக்கு வந்து சிவிக் சென்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் இருக்குது. இது சிவிக் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே இருக்காது தான். அதாவது சிவிக் சென்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது, சமூகங்கிறது இன்னும் உருவாக்கப்பட்டது. அந்த சமூகத்தில் ஒரு அது ஒரு சென்ஸோடு இருக்கணும், நீ இப்படித்தான்ப்பா ஓட்டணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும். இது எல்லாமே வந்து மனிதர்களுக்காக வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. இதனால் வந்து மற்றவங்கெல்லாம் பிறக்கும்போதே சிவிக் சென்ஸோடு பிறந்துட்டாங்க. யூஎஸ்ஏல இருக்கிறவன், யூகேல இருக்கிறவன், அங்கே இருக்கிறவன், இங்கே இருக்கிறவன் எல்லாமே வந்து சிவிக் சென்ஸோடு பிறந்துட்டாங்க. இந்தியாவில் இருக்கிறவன் மட்டும்தான் சிவிக் சென்ஸோடு பிறக்கலை அப்படின்னு சொல்கிறது வந்து தவறான ஒரு கருத்தாக நான் கருதுகிறேன். என்ன அப்படின்னா, அங்கெல்லாம் சட்டம் கடுமையாக இருக்கிறது. ஒரு சட்டம் போட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரோட்டில் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கடுமையான சட்டம் அங்கே செயல்படுத்தப்படுகிறது. அந்த கடுமையான சட்டத்தை பின்பற்றி பயந்து மக்கள் வந்து சிவிக் சென்ஸோடு வாழ்கிறாங்க. அது உங்களுக்கு பழகி போயிடுச்சு. அதாவது நெடுநாளாக இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிட்டு அதை பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் மனிதர்களுக்கு அது பழகிடும். எல்லாமே பழக்கம் தானே. ஸோ பழக்கத்தை பழக்க வைக்கிறதுக்கு அங்கே சட்டம் வேணும். இங்கே அந்த சட்டம் வந்து கொஞ்சம் கடுமையாக இல்லாமல் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து பாருங்கள், எல்லா இடமே தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுசுமே டூ வீலரில் 2 பேருக்கும் வந்து ஹெல்மெட் போடணுங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு பிறகு இப்போ எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, இது போலீஸ் பிடிப்பாங்கங்கிற பயம் போய் போட்டால் நமக்கு சேஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போகிற மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா சட்டத்தையும் கடுமையாக்கணும்னா இங்கேயும் சிவிக் சென்ஸ் தன்னால் வந்துட போகுது.